ஜெபிப்போமா? எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, இன்று முழுவதும் என்னையும் என் குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருவரையும் பாதுகாத்தீங்கப்பா. உண்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த இரவு வேளையில் எங்களுக்காக நீங்க தந்த வசனத்திற்கு நன்றி ஏசப்பா. எங்களோடு பேசியிருக்கீங்க, எங்களுக்காக நீங்க தந்த அப்பா அந்த வசனத்தில் ஆமென் ஸ்தோத்திர ஏசப்பா. எங்க வாழ்க்கையில ஒரு அற்புதம் செய்ய போகிறமைக்காக உமக்கு நன்றி ஏசப்பா. ஆமென். என்னோடு ஜெபித்து கொண்டிருக்கும் ஒவ்வொரு பிள்ளைகளையும் உங்க கருத்துல கொடுக்குற ஏசப்பா. அந்த பிள்ளைங்க போகும்போது வரும்போது ஆசீர்வதிங்க, அவங்க இருதயத்தின் வாஞ்சிகள் எல்லாத்தையும் நிறைவேற்றுங்க ஏசப்பா. என்னென்ன காரியங்களுக்காக ஜெபிக்கிறாங்களோ அந்த எல்லா காரியத்திலும் அவங்களுக்கு ஒரு வெற்றியை கொடுத்துருங்க ஏசப்பா. கமாண்டில் ஜெபிக்க சொல்லியிருக்கிற ஒவ்வொருத்தரையும் அப்பா நாங்க இப்பொழுது நினைக்கிறோம் ஏசப்பா. ஆமென் ஸ்தோத்திர ஏசப்பா. அம்மாவிற்காக, குடும்பத்திற்காக, குடும்ப சமாதானத்திற்காக, பிள்ளைகளுக்காக ஜெபிக்க சொல்லியிருக்காங்க ஏசப்பா. ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலும் உம்முடைய அற்புதம் நடக்கட்டும் ஏசப்பா. எங்கெல்லாம் காலியாகி ஒன்றுமே இல்லாம அப்பா குறைவோடு இருக்கிறாங்களோ அந்த இடத்துல நீங்க அதை நிறைவுபடுத்துகிறமைக்காக நன்றி ஏசப்பா. இயற்கைக்கு அப்பாற்பட்ட முறையில் அந்த இடத்தை, அந்த குறையை நீங்க நிறைவாக்குகிறமைக்காக நன்றி ஏசப்பா. ஆமென் ஸ்தோத்திர ஏசப்பா. எங்களுக்கு இருக்கிற குறைகள் அப்பா உங்களில் நிறைவாகிறமைக்காக உமக்கு நன்றி அப்பா. ஸ்தோத்திரம். ஆமென் ஸ்தோத்திரம் அப்பா. நன்றி ஆண்டவரே, நீர் பெரியவரப்பா. ஆமென். இன்றைக்கு அப்பா ஸ்தோத்திர ஏசப்பா, குறைவுகளினால் அப்பா மனசுல கஷ்டத்தோடு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் அப்பா அவங்க கருத்துல கொடுக்கிற ஏசப்பா. அவங்க வாழ்க்கையில இந்த குறை அப்படிங்கிறது, இந்த இல்லை அப்படிங்கிறது இனி அவங்க வாழ்க்கையில வரக்கூடாது ஏசப்பா. ஆமென். இவ்வளவு நாட்களாக இருக்கிற வேதனை மாறி அப்பா நிரம்பி வழியும் ஆசீர்வாதத்தினால உம்முடைய பிள்ளைகளை நீங்க நிரப்புங்க ஏசப்பா. உலக பிரகாரமான மற்ற பிள்ளைங்க எவ்வளவோ ஆசீர்வாதமா இருக்கும்போது உம்முடைய பிள்ளைகள் அப்பா ஆசீர்வாதங்களை, உம்முடைய பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதம் நிரம்பி வழிய பண்ணுங்க ஏசப்பா. ஆமென். சாட்சியாக நிறுத்துங்க ஏசப்பா. இயேசு கிறிஸ்து ஆமென் நீர் மாத்திரம் உண்மையுள்ள தேவன் என்பதை சுத்தி இருக்கிற அத்தனை ஜனங்களும் கண்டு கொள்ளும்படிக்கு எங்க வாழ்க்கையில ஒரு அற்புதத்தை நீங்க செய்ய போகிறமைக்காக நன்றி ஏசப்பா. இந்த சுத்தி இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் அப்பா உம்முடைய மகிமையை நீங்க விளங்க பண்ணுங்க ஏசப்பா. அவங்க சுத்தி இருக்கிற அத்தனை பேரும் ஆச்சரியப்பட்டு இயேசு கிறிஸ்து இவ்வளவு பெரிய அற்புதத்தை செய்திருக்கிறாரே அப்படின்னு சொல்லிட்டு அப்பா அவங்க இருதயம் முழுவதும் ஏசப்பா உண்மையை நன்றியால் அப்பா ஸ்தோத்திர ஏசப்பா உண்மை துதிக்கிற துதியினால் நிரம்பட்டு ஏசப்பா. ஆமென் ஸ்தோத்திர ஏசப்பா. வேதத்துல பாக்குற ஏசப்பா குறைவுள்ள அத்தனை பேர் வாழ்க்கையிலும் நீங்க அற்புதம் செஞ்சீங்க ஏசப்பா. இன்றைக்கு அப்பா இதை கேட்டுக்கொண்டிருக்கும் ஒவ்வொரு பிள்ளைகளின் வாழ்க்கையிலும் நீங்க அற்புதத்தை செய்கிறமைக்காக நன்றி ஏசப்பா. அந்த பிள்ளைங்க அப்பா எதிலெல்லாம் குறைவு இருக்கோ, எதிலெல்லாம் இல்லாமல் இருக்காங்களோ அதை இப்பொழுது நினைவு கூறுறாங்க. ஆமென் ஸ்தோத்திர ஏசப்பா. அந்த பகுதியில் வாழ்க்கையில அந்த பகுதியில் அவங்களுக்கு அற்புதத்தை நீங்க செய்யுங்க ஏசப்பா. ஆமென். ஒவ்வொருத்தரையும் உங்க கருத்துல ஒப்பு கொடுக்குறோம் ஏசப்பா. இன்று இரவு தூங்கும்போது சுகமான உறக்கத்தை கொடுங்க, நல்ல சொப்பனங்களை கொடுங்கப்பா. வீட்டை சுற்றி உங்களுடைய ரத்தத்தை தெளிக்கிறோம். அதிலிருந்து புறப்படுகிற வல்லமை எல்லா தீங்கு, பொல்லாப்பு, பொறாமை, எரிச்சல், கெட்ட ஆவிகள், பில்லி, சூனியம், மந்திரம், செய்வினை, பாவம், சாபம், நோய், விபத்து எல்லா விஷயத்தையும் எங்களை விலக்கி பாதுகாப்பதாக. நாளை காலை எழுந்திருக்கும் போது புதிய கிருபையாளங்களை தாங்கப்பா. இதை கேட்டுக்கொண்டிருக்கும் ஒவ்வொரு பிள்ளைகளின் இதயத்தையும் உடைய கிருபையினாலும் சமாதானத்தினாலும் பலப்படுத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபங்கள் நல்ல பிதாவே. ஆமென்.